தமிழீழ தாயக பிரதேசத்தினுடைய வடபிராந்தியம் காங்கேசந்துறை தொகுதியிலே தையிட்டி எனும் வளம் பொருந்திய ஒரு கிராமத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஆதிக்கத்தின் உச்சமாக வடகிழக்கு தாயகத்தினுடைய இனப்பெரும்பலை மாற்றுகின்ற வகையிலே தமிழர்களுடைய காணிகளை அபகரித்து சட்டவிரோத விகாரை ஒன்று கட்டப்பட்டு 3 வருடங்களை கடந்து நிற்கிறது. எங்களுடைய போராட்டம் 30 மாதங்களை கடந்து இந்த மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அவ்வப்போது ஆட்சிக்கு வருகிற அரசுகள் தங்களுடைய சிங்கள பௌத்த சித்தாந்தத்துக்கு அமைவாக வடகிழக்கு தமிழர் தாயக பரப்பினை இனப்பெரும்பலை மாற்றியமைக்கும் வகையிலும் அதனுடைய கட்டமைப்புகளை சிங்கள பௌத்த ஆதிக்க மரபுக்கு அமைய அதனுடைய சின்னங்களை நிறுவுவதுமாக தொடர் ஆக்கிரமிப்பு 77 வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகிறது. தமிழர் தாயக பகுதியிலே ஒரு இனப்படுகொலை, மக்களை அழிப்பதாக ஒரு இனப்படுகொலை நடந்தேறி 77 வருடங்களாக இன அழிப்பு நடவடிக்கையாக இந்த கட்டமைப்பு சார் இனப்படுகொலை ஒன்று இடம்பெற்று வருகிறது என்கின்ற எங்களுடைய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய தேவநம்பிய திசவினுடைய காலப்பகுதியாக சொல்லப்படுகிற ஒரு போலியாக புனையப்பட்ட மகாவம்ச வரலாற்றை கொண்ட புனையப்பட்ட அந்த வரலாற்றை கொண்டவர்கள் இங்கே நிறுவியிருக்கிறார்கள். இது தொல்பொருள் சின்னங்கள் எதிலேயுமே இடம்பெற்ற ஒன்று அல்ல. இவர்கள் வேண்டுமென்றே சிங்கள பௌத்த பேரினவாதிகள் இந்த காணிகளை, அப்பாவி மக்களுடைய காணிகளை அபகரித்து இதனை கட்டியிருக்கிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் கடந்த காலங்களைப் போல இந்த வீதியோரமாக எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இந்த மண்ணின் மைந்தர்களாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் வரி செலுத்துபவர்களாக மிக மோசமாக ஒரு பயங்கரவாதி போல மக்கள் மீது வன்முறையை பிரயோகித்து அந்த கட்டமைப்புகளை எல்லாம் பிடுங்கி சென்றிருக்கிறார். இந்த உதயகுமார வார்த்தைகளை பாவித்திருக்கிறார் தமிழ் மக்கள் மீது. தமிழ் மக்களை மிக மனம் புண்படுத்துகிற வகையிலே, அவர்களுடைய அந்த இனத்தை மாசுபடுத்தும் வகையிலே அவர் அந்த காவியுடையை தரித்துக் கொண்டு போலீசார் சீருடையில இருந்து அவர் அந்த காட்டுமிராண்டித்தனத்தை காட்டியிருக்கிறார். எந்த அடிப்படையில் அவர் போனார் என்று தெரியாது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மிக கொடூரமாக இந்த ஓஐசி என்கின்ற உதயகுமார பல்லை நெருமிக்கொண்டு சட்டத்தை கையில் எடுத்து இந்த காட்டுமிராண்டி தனத்தை இங்கே நடத்தியிருக்கிறார்கள். இங்கே மக்கள் வெறுமே ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கவில்லை, கைக்குண்டுகளை கொண்டு வந்திருக்கவில்லை. மிகவும் அமைதியாக ஜனநாயக வழியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை வன்முறை கொண்டு அரைக்க முற்பட்ட உதயகுமார உள்ளிட்ட இந்த போலீசாருக்கு நாங்கள் மிக தெளிவான செய்தியை சொல்லியிருக்கிறோம். நாங்கள் சமாதானத்தை விரும்புபவர்கள், நாங்கள் சிங்கள பௌத்தத்தை நேசிப்பவர்கள், சிங்கள சகோதரர்களை நேசிப்பவர்கள். இந்த விகாரையிலே சிங்கள மக்கள் வந்து போவதற்கு நாங்கள் எந்த தடையையும் வைக்கவில்லை. மாறாக அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த மண்ணிலே நடக்கிற அநியாயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.